ஹலோ டபிள்யூபெரிஸ் இதெல்லாம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா விதவுட் வேர்ட்ஸ் எபிசோட் 15 தான். லாஸ்ட் எபிசோட் போய் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. சரி வாங்க நம்ம அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்குன்னா, நீங்கள் மியூசிக் ரூமுக்கு போயிருப்பீங்க. சுமன் கூப்பிட்டுருந்துருப்பான். ஆனால் நீங்கள் உங்ககிட்ட நான் பேச வேணான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இருந்திருப்பீங்க. சரி வாங்க அப்படியே ஸ்டோரி கண்டினியூ பண்ணிக்கலாம். அதோட சுமன் உங்களுக்கு பின்னாடியே வந்திருப்பான். நீங்க அப்படி முன்னாடி போய் இருந்திருப்பீங்க. அதோட நீங்க "சார், மே ஐ கம் இன்?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றீங்க. அதோட ஜுமனும் அப்படியே கை நீட்டி சரி அப்படியே வந்துடுவோம்னு நினச்சிருந்துருப்பான். எனக்கா நீங்க எப்பவுமே போகும்போது மே வி கம்மின்னு தான் சொல்வீங்க. அந்த மாதிரி சொல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி சொல்லவும் அவருக்கு திருப்பியும் கேட்டாகணுமேன்னு சொல்லிட்டு அவரும் கேட்டிருந்துருப்பாரு. ஸோ மே ஐ கமன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரும் தலையாட்டி இருந்திருப்பாரு. அதோட ஜுமின் அந்த ஃப்ளாஷ்பேக்கில் போகிறான். முதல்ல நீங்கள் இதே மாதிரி மியூசிக் ரூம்க்கு வந்திருந்துருப்பீங்க. அந்த பாட்டு அவர் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. கரெக்டாக அந்த டைமும் சரும் ஜுமின் நீ லாஸ்ட் டைம் வராத போது பாவம் பயந்தான் எல்லாமே பார்த்துக்கிட்டா. ஆனால் அவள் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தா. நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு பண்ணியிருந்தா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவர் ஒரு ரெக்கார்டிங் காமிக்கிறாரு. அந்த ரெக்கார்டிங்கில் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மட்டும் தான் ப்ளே பண்ணியிருந்திருப்பீங்க. ஜுமின் பார்த்துட்டு ஒரு சேட் ஸ்மைல் கொடுக்குறான். அதோடு நீங்கள் இது பார்த்துட்டு என்ன பண்ண இந்த மாதிரி நடக்கொண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மனுமனுங்கவும் ஜுமினுக்கு அது கேட்டுருந்துருக்காது. அதோட சார் இது நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணிக்கணும்னா நம்ம ஸ்டேட் லெவலில் நடக்க போகிற காம்படிஷன், அதாவது நம்ம ஸ்கூலில் தான் நடக்க போகுது. நம்ம அதில் பாட்டு எடுத்துக்கிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அதோட ஜுமனும் எல்லாம் ரெடியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இங்கே பக்கமாக பார்க்குறாரு. நீங்கள் அதே ஒரு சாட்ஸ் மோட் தான் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு தலையாற்றுங்க. எதுவுமே ஒரு எமோஷனோடு இல்லை. நீ வேற எதுவுமே சொல்லாமலே அவர் ஒரு பேப்பரும் பெண்ணும் எடுத்து அவருக்கு எதுவும் மனப்பாடம் பண்ண மாதிரி பாட்டுன்னு எழுத ஆரம்பிக்கிறாரு. அதோட இது போய் சார்கிட்ட காமிக்கவும் சாரும் சூப்பர் ஜுமன் இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்க்குறாரு. அதோடு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு சார் நான் பாடணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் நீங்களும் பாட ஆரம்பிக்கிறீங்க. நீ என்னோட இருந்தா என் பார்வையில் உந்தன் கனவு உன் கனவில் சோகமே மனம் பேசும் வார்த்தைகளில் இருக்குதையெல்லாம் ஒரு விதம் போய் நீ இருந்தாலும் இல்லைனாலும் என்ன மாற்றம் வலி இருந்தது இன்னும் இருக்குது வலி மட்டுமே ஆனால் நீ நீங்கள் கரெக்டாக பாடிட்டோன்னே உங்களை இந்த காம்படிஷனில் நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. நம்ம ஸ்கூலில் இருந்து குரூப்ஸ் ஃபார்ம் பண்ணி பண்ணுவாங்க. அதில் ஹெட்டாக உங்களை அசைன் பண்ணுறாங்க. அதோடு நீங்கள் தேங்க்யூன்னு சொல்லிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஒரு ஜன்னல் ஒரு மாதிரிண்டா படிக்கட்டி மாதிரி இருக்கும். அந்த படிக்கட்டி ஏற கொஞ்சம் ஜன்னல்லாம் பக்கம் இருக்கும். அதோடு நீங்கள் இருக்கிறது கொஞ்சம் லாஸ்ட் படிக்கட்டியில் போய் உட்காந்துட்டு தண்ணி குடிக்கிறீங்க. அதோட ஜுமன் உங்கள் பின்னாடி உட்காந்துக்கிறான். அதோட ஜுமனும் ஹே வயன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்ககிட்ட சொல்லவும் நீங்களும் தலையாட்டுறீங்க. அதோட இது உங்களுக்கே புரியுது ஜிமன் எப்படியாவது உங்ககிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு
நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, ஜெமன், நீ அந்த லெட்டர் படிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவரும் என் படிக்காம எப்படி உன்னோட வார்த்தைகள் அப்படி ஞாபகப்படுத்தி நீ இப்படி தான் பாடியிருப்பேன்னு சொல்லிட்டு எழுதியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்சம் பக்கம் வரும். நீங்கள் ஓ சரி ஜெமன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அங்கேருந்து வெளியில் பார்க்குறீங்க. அங்கேருந்து வெளியில் பார்த்தா நிறைய வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அப்படியே ஹைவே மாதிரி இருக்கும். அது பார்த்துட்ருக்கீங்க. இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சு அப்படின்னா இவனுக்கு எல்லாம் தெரியும். அவன் நம்ம கூட நிஜமாலே கேம் தான் விளையாடி இருக்கான். நம்ம தான் தப்பு பண்ணிட்டோம். நான் ஏன் தான் இப்படி இருக்கணும்? அப்போ ஸ்டெல்லாவும் யுக்தியும் சொன்னது உண்மைதான். நான் முதல்ல நம்பலை. ரொம்ப ரொம்ப அதிகமாக நம்பிக்கை வச்சுட்டும் போல. இப்போ ரொம்ப வலிக்குது. உன்னோட ஒரு வார்த்தை கிட்ட இருந்து என்னால் கேட்க முடியாது. கண்டிப்பாக ஹர்ட் ஆகும். ஏன் சொல்லி என்கிட்ட இப்படி பண்ண? நீ சொல்கிற ஒரு வார்த்தையும் நான் நம்பினேனே, அது என்னோட தப்பா? நீ சொல்கிற ஒரு வார்த்தையிலும் நான் ஒன்றும் பொய்யா எனக்கு தெரியாத அளவுக்கு கண்மூடித்தனமாக காதலிச்சிருக்கணும். ஏன் சும்மா என்கிட்ட இப்படி பண்ண? உன்கிட்ட உண்மையாக இருந்தேன்னு சொல்லு. நான் உனக்கு எப்படி என்னோட ஃபர்ஸ்ட் கேஸ், என்னோட ஃபர்ஸ்ட் லவ், நான் ஃபாரெவர் நினைச்சேன். ஏன் சுமன் இப்போ கூட என்னோட மனசு இருக்கு பாரு, இருக்கிறதுலே முட்டாள் நானாக தான் இருப்பேன். இப்போ கூட உன்னை நீ தப்பு தான் சொன்ன. நீ ஒன்றும் ட்ராமா தான் பண்ண ஒத்துக்கல தெரியுமா? என் மனசு ஏன் இப்படி ஏன் நான் உனக்கு காதலிச்சு? I should have prepared myself for this. நான் ஏன் உன்னை எப்படி நம்பினேன்? இருக்கக்கூடாது. அம்மா படிச்சு சொன்னாங்க காதெல்லாம் வேணாம். நீனு கேட்டனா? அவங்களுக்கே தெரியாம காதலிச்சு இப்படி ஒரு புதுக்கையில வந்து மாட்டிருக்கு. ஆனா சத்தியமா சொன்னேன், எனக்கு உன் மேல இருக்கிற காதல் போகுமான்னு தெரியல. சொல்லிட்டு இருக்கேன் ஏதோ நான் உன்னை மறப்பேன்னு சொல்லிட்டு. உன்னை வெறுத்தாலும் வெறுக்கணும் தவிர மனசார வெறுக்க முடியாது சொல்லு. என்னால உன்னை வெறுக்க முடியாது. ஏன் என்னை இப்படி காதலிக்க வச்சு? இன்னும் எனக்கு என்ன தோணுது தெரியுமா? இந்த பைத்தியக்காரிக்கு என்ன தோணுதுன்னு தெரியுமா? இதெல்லாம் உண்மை கிடையாது வயன். நான் உன் கூட வேற மாதிரின்னு சொல்லிட்டு திருப்பி வருவேன்னு யோசிக்க. ஆனா இது என் மூளைக்கு தெரியுது. நீ சொல்ல மாதிரி ஒரு காலத்துல வேணா ஒண்ணு இருந்திருக்கலாம். இல்ல நீ அந்த மாதிரி நடிச்சு என்ன ஏமாத்திருந்திருக்கலாம். மேபி வேர்ட்ஸ் இருப்பது நான் சொன்ன ஏன் சொன்ன நம்மள பாவத்துக்கு இது செய்யவே சொன்ன. இன்னொரு வாட்டி யாரையும் நம்ப மாட்டேன். கண்டிப்பா நம்ம லவ் மேல ப்ராமிஸ். ஒரு நிமிஷம், நம்மளோட லவ் நான் மட்டும்தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீ லவ் பண்றியா இல்லையான்னு கூட தெரியல. பின்னாடி ஏதோ ஒரு ஃப்ரெண்டு மாதிரி வந்துட்டு இருக்கு. எனக்கு கண்டிப்பா தெரியும் இதெல்லாம் ஒரு ஆக்ட் தாங்க லட்சமும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க மனசுல நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஜெமனை பார்க்கலான்னு சொல்லிட்டு திரும்பும் போது ஜெமன் அங்கே இல்லவே இல்லை. சுற்றி முற்றி பார்க்குறீங்க. ஜெமன் ஆக்சுவலாக அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் போய் கூப்பிட்டுட்டு வரணும்னு சொல்லிட்டு அவர் மட்டும் போயிருந்திருப்பாரு. நீங்கள் தனியாக இருக்கீங்க, சரி கொஞ்ச நேரம் தனியாகவே இருக்கட்டும், அவளும் நம்மளை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாலே கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் தான் அவர் வெளியில் போயிருந்திருப்பாரு. அதோட நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க. அப்படியே நீங்கள் எப்படி முன்னாடி பார்த்துட்டு இருந்தீங்களோ வெளியில் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்கிறீங்க. அறிவு கெட்டினது கண்டிப்பாக மனசுக்கு ஒரு நாள் புரிய வச்சு தான் ஆகணும்.
என்னால் பண்ண முடியும்னு நான் நம்புகிறேன். பண்ணுவேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம், உன்னால் உன்னால் நான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் வாட் இஸ் லவ். அது அது எதுவும் எங்கேயும் போகாது. நான் உன்னை பாட்டம் ஆஃப் த ஹார்ட்லேருந்து ரொம்ப விரும்பினேன். அது போகாது, எப்பவுமே போகாது, கண்டிப்பாக சொல்கிறேன். ஆனால் ஒரு விதத்தில் உன்னை நான் கண்டிப்பாக வெறுப்பேன் சுமன், வெறுப்பு. நீ பண்ண விஷயத்துக்கு கண்டிப்பாக வெறுப்பேன். என்னோட பியூர் லவ் உனக்கு தான் நான் கொடுத்தேன். ஆனால் நீ அதை பற்றி ஒரு துளி கூட யோசிக்காம இந்த லெட்டர்ல எழுந்ததை படிச்சோம், எதுவுமே பண்ணல பார்த்தியா நீ? அப்ப அப்ப நான் நான் என்ன யோசிச்சுட்டு இருந்தனோ, நான் என்ன ஓவர் திங்க் பண்ணி அப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சனும், அது ஆயிடுச்சுன்னு தானே அர்த்தம். இது என் மனசுக்கு புரியல. இது இல்ல சுமன் அப்படிப்பட்ட ஆள் கிடையாதுன்னு சொல்லிட்டு உள்ளே எனக்குள்ளே ஒரு போர் நடக்குது. நடந்துட்டு போட்டோம், எனக்கு தெரியும் என் மனசு தோத்துடுச்சுன்னு சொல்லிட்டு. கடைசி வரைக்கும் அதுவும் போராட தானே செய்யும். போராடட்டும், எவ்வளோ நேரம் போராடினாலும் போராடட்டும். இப்ப எப்படி எங்க அப்பா அம்மா சொல்றாங்களோ அது தவிர எனக்கு செய்ய வேற வழியும் இல்லை. அப்படி நான் மட்டும் சொன்னா வச்சுக்கேன், கண்டிப்பா நான் சொன்னதை நம்பாம எங்க அம்மா கண்டிப்பா அந்த டீச்சர் சொன்னதுதான் நம்புவாங்க. இன்னைக்கு கூட எம்ஐ ரூம்ல முடியலதான் உட்காந்துருந்துருப்பேன். ஆனா அவங்க என்னை பார்த்த பார்வை இருக்க பாரு, நிஜமாலே என்ன என்னால பார்க்க முடியல. ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுது. அம்மா என்கேஜ்மெண்ட் பத்தி சொல்லவும் ஏதோ என்னைய யாரோ கொத்திட்டு போன மாதிரி இருந்துச்சு. என்னால எதுவும் மதர்த்து பேச முடியல. என்னால என்கிட்ட பேச முடியல. வாட் ஹேவ் யூ டன் டு மீ சுமன்? அதே டைம் ஜிமன் வேற கிளாஸ் ரூம்குள்ள போயிட்டு எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இருந்திருப்பா. அந்த டைம் அவங்களையும் கூப்பிட்டுட்டு அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கான். 2 பேரும் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. உங்களை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜிமன் அப்படியே உள்ள என்டர் ஆகும்போது அவங்கிட்ட பார்த்துட்டு, டேய் மச்சான், ஏன்னே தெரியலடா, பையன் பத்தி எல்லாருக்கிட்டும் கேட்டுட்டேன். ரொம்ப ஒரு மாதிரி இருக்காடா, ஏன்னு புரிய மாட்டிட்டு இருக்கு. அவகிட்ட ஏன் என்ன பேசக்கூட விட மாட்டா, பார்க்கவும் மாட்டா தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், ஏன்னே தெரியலடா, அவளும் என் கூட உட்காரவே இல்லை தெரியுமா, எப்பவுமே உட்காருவா, நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசவும், இதே டைம் டெவங் மைண்ட்ல அவன் கூட பேசிட்டு இருந்திருப்பான். வயனை யார் இந்த சைடு விட்டாங்கன்னு கூட தெரியல. நம்ம லீபியன் எங்க இருந்து அவன் அங்க வருந்தான்னு தெரியல. டான் ஒரு ஏரியால ஏன் வயன் வந்தாலும் புரியல. இவங்கெல்லாம் ஏன் இவ்வளவு துரத்திட்டு இருக்காங்களோ எனக்கு புரியல. டானோட ஆளுங்க அவளை தூக்கிட்டு வரல. அப்ப இருக்கிறது வேற ஒருத்தவங்க யாருமே இல்லை இவ்வளோ தூக்குறதுக்கு. அவ்வளோ தைரியம் வேற யாருக்குமே இல்லை. பண்ணா லீபியனோட ஆளுங்க மட்டும்தான் பண்ணியிருந்திருப்பாங்க. ஆனால் லீபியனோட ஆளுங்களுக்கு எவ்வளோ ஏன் வேணும்னு தான் எனக்கு புரியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதோட அவரு, என் பையன் ரொம்ப 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 சோகமா இருக்கா. ஒரு நாள் கூட யோசிச்சு பார்க்கல இவ்வளோ சோகமா இருக்கா இருப்பான்னு கூட யோசிக்கல, கனவுல கூட. ஆனா இப்போ இவ கூட அட்லீஸ்ட் பேசி அதெல்லாம் ஒன்றும் இல்லை என்னாச்சு அப்படின்னு கேட்கறதுக்கு கூட, முகம் பார்த்து என்ன திசை பார்த்து கூட அவ எதுவும் மூச்சு கூட விட மாட்டா. என்ன தப்பாச்சுன்னு கூட புரியல. ஆனா ஒன்று மட்டும், ஐ ரியலி லவ் யூ. இது நான் எப்போ சொல்லுவேன்னு தெரியல. ஆனால் நீ முதல்ல கம்ஃபர்டபுள் ஆனா மட்டும்தான் இதை நான் சொல்லுவேன். அது எப்போ நீ ஆகுவேன்னு எனக்கு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு. ஃபஸ்ட்டு நான் தான் பேசினேன். நானே விழுந்துட்டேன். ஒரு சாணுக்கு யார் விழமாட்டேன். ஆனால் அதுக்கு நீ என்னை பார்த்து பேசணும். அது எப்போ நடக்க போகுதுன்னு தெரியல.
ஏனோ தெரியல, நானும் ஜிம்மனும் ரொம்ப தேடி தேடி பார்த்துட்டோம். ஏன்னே தெரியல, யாருமே உன்னை பற்றி சொல்ல மாட்டேட்டு இருக்காங்க. அப்படி என்ன என்னாச்சு ஆ அப்படின்னு சொல்லிட்டு அவர் உங்களை பார்த்து யோசிக்கவும், அதோட அவங்க உங்களை பார்த்துட்டே அவர் கொஞ்சம் மைண்ட் வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கத்திய சொல்லிடுறாரு. பக்கத்தில் இருக்கிற ஜிம்மனுக்கு கிளியராக கேட்குற மாதிரி, நான் என்ன ஆனாலும் வயன் உன்னை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். யார் வந்தாலும் என்னால் டான் அங்கே இருக்கும் போது எதுவுமே செய்ய முடியல, ஆனால் மற்ற நேரத்தில் கண்டிப்பாக உன்னை காப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் ஜிம்மனும் அப்படியே பார்த்துட்டு இப்போ என்ன சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. அவரோட மைண்டில் எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் முன்னாடி என்னோட வயனை காப்பேன்னு சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. டான் இருக்கும் போதும் இல்லாத போதும் ஏன் இந்த உலகமே அவளை ஹர்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நான் அவளுக்காக இருப்பேன். எப்போவுமே நான் மட்டும்தான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன். வேறு யாருமே அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதே டைம் நீங்கள் நான் என்ன நினச்சி தெரியுமா, உலகமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது வாழ்கிறதுக்குன்னு இருக்கும் போது உன்னை உன் மேலே ட்ரஸ்ட்லே பண்ணி கண்டிப்பாக இருக்கலான்னு நினைக்கும் போது நீ 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 என்னையே ஹர்ட் பண்ணிட்டிய ஜனன். நீ தான் என்னோட பிள்ளருன்னு நினச்ச போது, நீ என்னை காப்பாற்றுவேன்னு நினச்ச போது நீ ஏன் என்னை ஹர்ட் பண்ணிட்டிய ஜனன். நான் யார்கிட்ட போவேன் ஜமீன், யார்கிட்ட போய் நான் ட்ரஸ்ட் பண்ணுவேன் ஜமீன். I thought I could rely on you. You broke it அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே கண்ணை துடைக்கிறீங்க. அதோட எல்லாருமே வந்து உட்காந்துட்டு உடனே நீங்களும் போய் மற்றவங்களுக்கு அந்த லிரிக்ஸ்லாம் எழுதி போடுறதா இருக்கட்டும், மற்றவங்கக்கிட்ட எப்படி டியூன் இருக்குது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க. ஜிமன் டேங்கும் அவங்க 2 பேரும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஆல்ரெடி நோட்ஸ்லாம் கொடுத்துருந்துருப்பீங்க. அது அப்படியே டேபிள் மேலே தாண்டா இருந்திருக்கும். அதை பார்த்துட்டு ஜிமனும் இவகிட்ட நான் எப்படியாவது பேசி ஆகணும், நோட்ஸ் எங்கே இருக்குன்னு தெரியாமல் அப்படின்றது பார்த்துட்டு தான் பண்ணணும் போல இருக்கு, ஒரு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அப்படியே ஜிமன் உங்கள் பக்கத்தில் வரான். பக்கத்தில் வந்துட்டு உடனே நீங்கள் திரும்பி பார்க்காம எழுதிட்டு இருக்கீங்க. அதோட ஜிமன் தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சாஃப்டாக கூப்பிட்றாரு. யாருமே இவ்வளோ சாஃப்டாக கூப்பிட்டா டக்குன்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு அவ்வளோ சாஃப்டாக சொல்கிறாரு. அதோட நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பார்க்கக்கூடாதுன்னு தானே இருந்த பயம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே யோசிக்கிறீங்க. அதோட அவரும் தங்கம் எங்கடி இருக்கு புக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அங்கே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அதோட அவரும் தெரியலையே நீயே எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஸ்மக்காக நிற்கிறாரு. அதோட நீங்கள் இந்த ஸ்மக்குக்கு எந்த குறைச்சலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் புக் எடுக்கிறீங்க. அந்த புக்கை எடுத்துகிட்டு உடனே நீங்கள் அவர்கிட்ட கொடுக்கவும் அவர் அப்படியே உங்களோட விரல் மட்டும் கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு பண்ணியிருந்திருப்பாரு. அதுக்குள்ளே நீங்கள் கை எடுத்துடுறீங்க. போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்படி ஏதாவது புரியல நான் எனக்கு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் திரும்புறீங்க. பேசும்போது நீங்கள் அவரோட கண்ணை பார்த்து தான் பேசுவீங்க எப்போவுமே. ஆனால் இந்த வாட்டி கண்ணை பார்க்கல, எதுவுமே பார்க்கல. நீங்கள் அவருக்கு பக்கத்தில் இருக்கிற வேறு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான் பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. அதோட ஜிம்மன் அதை நோட்டீஸ் பண்ணிவிட்டு தங்கம் ஏன்டி என்னை அப்படியே வேறு யாரும் பார்க்குற மாதிரி பார்த்துட்ருக்க, வலிக்குதுடி எனக்கு, எத்தனை வாட்டி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் நான் ஒன்றும் உங்களை அந்த மாதிரிலாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே அவரோட கண்ணை பார்க்குறீங்க. நிஜமாலே அவரோட கண்ணில் கொஞ்சம் கண்ணு கலங்கிடுச்சு அவருக்கு. அதோட நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே திரும்பி எழுத ஆரம்பிக்கிறீங்க. இவ பண்ணுற நடிப்புக்குப்பா
ஆஸ்கர் அவார்டு எடுத்துகிட்டு வந்து யாராவது கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுத ஆரம்பிக்கிறீங்க. வேண்டாம் ஒயன், இதெல்லாம் நம்பாத, வேண்டாம். அதுக்கப்புறமா உங்களுக்கு தான் பெரிய பிரச்சனையாக வரும். வேண்டாம், ஆல்ரெடி இருக்கிற பிரச்சனையே போதும். என்ன அவனை மறக்கணும்னு நினைக்கிறத மறந்துடு. அவனை பார்த்து ஐயோ ரொம்ப அப்பாவியாக இருக்கானே நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே எழுத ஆரம்பிக்கிறீங்க. இப்படியே டான் இருக்க சைடுக்கு போனால் லிவியனும் டானும் சேர்ந்து உட்காந்துட்டு இருக்காங்க. எங்க பாஸு, நீங்கள் எதுவும் சொல்ல மாட்டிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு ஏன் சிரமம்? கொஞ்சம் அப்படியே அந்த பொண்ணுங்க அதெல்லாம் தூக்குற வேலைலாம் நம்ம ஆளுங்கிட்ட கொடுத்துட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, பக்காவாக பண்ணி கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரும் அட அதுக்கு என்னடா, அங்கே நம்ம அப்படியே நம்ம உன்னையும் பார்த்துட்டு இருக்கலாம் தானே, என் தம்பி நீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவரு அப்படியே மனசில் தம்பி வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அவர் யோசிக்கிறாரு. அதோட லிவியனும் இல்லை, அப்படிக்கும் இப்படிக்கும் போகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லை, அது என்ன நம்ம லேண்ட் ரூட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த கடல்லாம் தாண்டி வந்து பிளேனில் என்னத்துக்கு சிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவும் அப்படியே டானும் அவர் லிவியனோட பேக்கில் அப்படியே தட்டிட்டு தம்பின்னா தம்பி நீ தான்டா, எதுவாக இருந்தாலும் எனக்கு எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு யோசிக்கிற பார்த்தியா, அங்கே நிற்கிறடா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாப்பாடு இருக்கு, அப்படியே உட்காந்துட்டு சாப்பாடு சாப்பிடலான்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சுருந்துருப்பாங்க. அதோட சாப்பாடு சாப்பிட்டுட்டு அவனே யோசிக்கிறான், நானும் எப்படியாச்சு வயனை எடுத்து தூக்கிட்டு போகலான்னு தான் நினச்சிட்டு இருக்கான். பையன் ஓட மாட்டிட்டு இருக்கான். திருப்பியும் நேற்று போய் பார்த்தா அங்கே வயன் காணும். என்னன்னு கேட்டா அவ போயிட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். இவனை எங்கேருந்து வந்து தொலைஞ்சானோ தெரியல. இதெல்லாம் நான் இவனுக்கு அண்ணான்னு வேற முறை கொடுத்தோம். அண்ணான்ற ஒரு ரெஸ்பெக்ட் உள்ள இருந்து வரணுமா, பாஸ்ன்றது வெளியில சொல்லணுமா? எப்படி இருக்குது கேட்கறதுக்கு சே அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்கவும் அதோட அவரு இவனோட ராஜ்யம் மட்டும் எனக்கு கிடைச்சிச்சுன்னா வச்சுக்கோ, முதல்ல இவனை தள்ளிட்டு வயனை தூக்கிட்டு போயிட்டு ஜம்முன்னு வாழ்ந்துட்டு செம வாழ்க்கைல அப்படியே பார்த்தாலே ஏறுது தெரியுமா, மூட அப்படியே அவளை பார்த்தாலே ஏறும். ஏன் இப்போ நினைச்சாலே ஏறுது. இவளை எப்பதான் தூக்கிட்டு ஒரு 3 இருக்கு, இதுல இவன் அந்த மயிறு வேற பிடிங்கிட்டு இருக்கான் இப்படின்னு சொல்லிட்டு அவன் செம கோவத்துல அப்படியே உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கான். வெளியில பாக்குறதுக்கு ஏதோ தம்பிங்க 2 பேரும் உட்காந்துட்டு சாப்பிட்ற மாதிரி தான், ஆனா உள்ள இருக்கிற டென்ஷன் அவனுக்கு மட்டும் தான் தெரியும். இதே டைம் டான் அவன் யோசிக்கிறது என்னன்னா, என்னோட வயன் வேற நான் அங்கே அமுச்சு விட்டுட்டேன். பாவம் அவள் அட்லீஸ்ட் 12th வரைக்கும் படித்தாச்சும் போதும், அதுக்கு மேலே நம்ம அப்படியே பார்த்துக்கலாம் இந்த காலேஜில் எல்லாம். ஆனால் அது வரைக்கும் படிக்க வைக்கிறது தான் கஷ்டம். ஆனால் அதுக்காக நான் இன்னும் 1 வருஷம் வெயிட் பண்ணுன்றது தான் பெரிய கஷ்டம். அது எப்படியாவது முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோ, முதல்ல நிச்சயதார்த்தம் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறமா என்ன வயன் என்ன படிக்கணும் கொஞ்சம் மாமா கிட்ட சொன்னேன்னா பார்த்தப்போன்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் இப்படி வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்க ஜிமின் கொஞ்சம் சோகத்துல இருக்கான். என்னோட தங்கம் ஏன் இப்படி பண்றா, என்ன பிரச்சனை அவளுக்கு, இன்னைக்கு நான் கேட்காம விடுறதா இல்லை, இதுக்காகவே இவளை டார்ச்சர் பண்ணுவேனா, என் வயனை என்னால் இப்படி பார்க்க முடியல, எவன் பண்ணுவ, அவங்க மட்டும் கிடைச்சாங்கன்னா வச்சுக்கோ தூள் தூளா போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோத்துல போய் உட்காந்துடுறான். அதோட இங்க இந்த நம்ம கொரியன் ஏர்போர்ட்ல ஒருத்தவங்க இறங்குறாங்க. யாருன்னே தெரியல, எல்லாம் ஃபுல்லா மாஸ்க்ல போட்டுட்டு நடந்து வராங்க. அங்க பின்னாடி ஒரு 4-5 பாடி கார்ட்ஸ். ஆனா அங்க பார்க்கறதுக்கு பாடி கார்ட்ஸ் மாதிரி இல்லை, ஆனா கிளியரா தெரியுது இவங்க எல்லாம் கும்பலா நடந்து போகும்போது. இங்க ஒரு செக்யூரிட்டி ஆஃபீஸர் இருப்பாங்க. அவங்க அப்படியே நிறுத்திட்டு, ஹலோ ஏன் இப்படி போயிட்டு இருக்கீங்க, எந்த வழியாக தானே போனோம். அவங்க இருக்கிற ஆளுங்களாம் நாங்கள் சியோலுக்கு தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாஸ்போர்ட் காமிக்கிறாங்க. அதோட அந்த மெயினான ஆள் அங்கேருந்து சொல்கிறாரு, ஐ ஆம் ஹாஃப் கொரியன் அண்ட் ஹாஃப்
ரஷ்யன். சரிடா ப்ளூபெர்ரீஸ், இதோட நான் இந்த எபிசோட் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் சீக்கிரமா வந்துடும். அடனாலஸ் இதில் உங்கள் ஈரா. நீ எப்பவுமே என் கூட இருப்பல்ல? ம் என்ன பார்த்தா அப்படி சொல்லிட்ட? அப்ப சொன்னதும் தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். நான் உன்னை பார்த்து எத்தனை வாட்டி ஐ லவ் யூ சொன்னாலும் போதாது. மெசேஜில் ஐ எம் கம்மிங் ஃபார் யூன்னு போட்டா போச்சு. கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக வந்துடும் எல்லாமே. ஸோ நோ வரிஸ். கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் நிறைய எஃபர்ட் பண்ணி போட்டிருக்கேன். பிடிக்கும்னு நம்புகிறேன். சரி, பை ப்ளூபெர்ரீஸ், லவ் யூ.